வணக்கம். ஒருத்தர் மாசம் மாசம் 30,000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு 13% ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்தடுத்த கோடிகளை அவர் எப்ப ரீச் பண்ணுவாரு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அவர் முதல் ஒரு கோடியை ரீச் பண்ணா அவருக்கு 12 வருஷம் ஆகும். அந்த 12 வருஷமும் டிசிப்ளின்டா மாசம் மாசம் 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரோட முதல் ஒரு கோடியை ரீச் பண்ண முடியும். அந்த ஒரு கோடியில இருந்து 2 கோடியா மாறுறதுக்கு அடுத்த 12 வருஷம் தேவையில்ல. அடுத்த 4 வருஷம் 4 மாசத்திலேயே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் 2 கோடியா மாறும். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட மேஜிக். அவர் ஸ்டார்ட் பண்ற பேஸ் பாத்தீங்கன்னா 3,60,000 ரூபாய் வருஷத்துக்கு ஆரம்பிக்கிறாரு. அப்படியே 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 36 லட்சம். அவரோட ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்றாரு. அந்த 12 வருஷங்கிறது ரொம்ப லாங்கா தெரியுது. அந்த 2 கோடியை ரீச் பண்றதுக்கு அந்த 13வது வருஷம் அந்த 1 கோடி ரூபாய்ங்கிறது அவருக்கு பேஸா இருக்கும். அது கூடவே அவர் எஸ்ஐபியும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா 2 கோடியை ரீச் பண்ணா அவர் 4 வருஷம் 4 மாசத்திலேயே அவரால் ரீச் பண்ண முடியும். இந்த 2 கோடி 3 கோடி ஆகிறதுக்கு அடுத்த 4 வருஷம் தேவையில்ல. 2 வருஷம் 8 மாசத்திலேயே அவரால் ரீச் பண்ண முடியும். அடுத்த 4 கோடி ரூபாய் ரீச் பண்ண அவருக்கு 2 வருஷமே போதும். அடுத்து அவர் 5 கோடி ரூபாய் ரீச் பண்றதுக்கு 1 வருஷம் 6 மாசம் போதும். அடுத்து 6 கோடியை ரீச் பண்றதுக்கு 1 வருஷம் 3 மாசமே போதும். அடுத்த 7 கோடி ரூபாய் அவர் ரீச் பண்ணணும்னா 1 வருஷம் 1 மாசத்திலேயே போதும். 7 கோடி ரூபாய் அப்படிங்கறது அவருக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா 25 வருஷம் 4 மாசத்துல அவருக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் நடக்க போறது பெரிய மேஜிக். அடுத்த ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு ஒவ்வொரு கோடி ரூபாய் ஆட் ஆயிட்டே இருக்கும். வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் ஆட் ஆயிட்டே இருக்கும். 25 வருஷம் 4 மாசம் கழிச்சு அடுத்த ஒவ்வொரு வருஷமும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொரு கோடி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட மேஜிக். திங்க்.